ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், எஸ்ஓலோ கிரியேட்டர். ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்ல இருந்து ஒரு 1000 ரூபா பிரைஸ் செக்மெண்ட்ல விங்ஸ்ல இருந்து ஃப்ளோ பட்ஸ் 300 அப்படிங்கிற இந்த டிடபிள்யூஎஸ் நான் வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸோட அன்பாக்சிங் பார்த்தலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் விங்ஸ் ஃப்ளோ பட்ஸ் 300 ட்ரூலி இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. விங்ஸோட லோகோ கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்க டிடபிள்யூஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. கீழே ப்ரௌட்லி மேட் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட சைடில் விங்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் கலர் வேரியன்ஸ் அவைலபிள் கலர் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட சைடில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் டிடபிள்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்து வச்சுக்கலாம். விங்ஸில் எப்போ கொடுத்த ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸ்டர்னல் வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. 1 இயர்க்கான ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கார்டு. டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸில் இருக்கிறது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 13mm ஹை ஃபிடிலிட்டி டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி அண்ட் பேஸ் வந்து சூப்பராக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது 50 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 45 ஹவர்ஸ் கிட்ட வந்துச்சு. பட்ஸ் சிங்கிள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 10 ஹவர்ஸ்க்கான யூஸ் பண்ண முடியும்னாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபுல் வால்யூம்ல ட்ரை பண்ணும்போது ஓவர் 8 ஹவர்ஸ் கிட்ட வருது. ஸோ கேஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி நியர்லி 1.5 ஹவர்ஸ் கிட்ட ஆகுது. பட்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 1 ஹவர் கிட்ட ஆகுது. பேட்டரி லைஃப் பொறுத்தவரையிலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல கொஞ்சம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்தவரைக்கும் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. 15 மீட்டர் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. கேஸ்ல இருந்து பட்ஸை எடுத்துற ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்மளோட போன்ல பேர் ஆயிருது. ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை ஓரளவுக்கு சூப்பர் அண்ட் ஃபாஸ்டாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டூயல் மைக் கொடுத்துருக்காங்க. வித் என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோல லாஸ்ட்ல சொல்றேன். நெக்ஸ்ட் டெடிகேட்டட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 40 மில்லி செகண்ட்ஸ்க்கான லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடும் போது ஆடியோ அண்ட் வீடியோ சூப்பராகவே சிங்க் ஆகுது. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. கேமிங் பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்சஸ் பண்ணுறது, வரக்கூடிய காலை அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் நம்மளால கம்ப்ளீட்டாகவே டச் கண்ட்ரோல் மூலியமா பண்ணிக்க முடியும். டச் கண்ட்ரோல் பொறுத்தவரை ஓரளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IPX5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ டிசைனை பொறுத்தவரை ரொம்ப சின்னதான கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா விங்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த இடத்துல லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதாவது பிளாஸ்டிக் லெதர் இல்லை, பிளாஸ்டிக்லேயே வந்து லெதர் மாடலில் கொடுத்துருக்காங்க. லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது தெரியும்னு நினைக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சார்ஜிங் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. கேஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸோட சைடில் இந்த இடத்துல டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸை பொறுத்தவரை ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ காம்பாக்டாக நம்ம பாக்கெட் வச்சு ஹோல்ட் பண்ணிக்க முடியும். காம்பாக்ட் அண்ட் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே பார்க்கறதுக்கு கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. ஸோ பட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. விங்ஸோட லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் டச் கண்ட்ரோல்ஸும் இந்த இடத்துலயே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மைக் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது லுக் வைஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் லெதர் ஃபினிஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஸை பொறுத்தவரைக்கும் டிசைன் அண்ட் சூப்பராகவே இருக்குது. என்ன சின்ன டிராபேக் அப்படின்னா டச் வந்து இந்த இடத்துல இருக்கு. பட் அதுக்கான ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்கும். டிசைனை பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே விழுதுல காதே வந்து டம்ப் பண்ண மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. ஃபிட்டிங் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். 50% வால்யூம்ல இருக்கு. இப்போ வந்து 100% வச்சு பார்ப்போம். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. பேஸ் எல்லாம் வந்து கிளியராகவே விழுகுது. வாய்ஸ் வோக்கல் ட்ரிபிள் இது எல்லாமே வந்து தனித்தனியாக கேட்குது. சவுண்ட் குவாலிட்டி இந்த பிரைஸ் செக்மெண்ட் 13mm டிரைவர்ஸை வச்சு ஓரளவுக்கு டாப் நாச்சே கொடுத்துருக்காங்க. 50% வச்சு கேட்டோம் அப்படின்னா நார்மலாக தான் சவுண்ட் ஃபீல் பண்ண முடியுது. பட் ஃபுல் வால்யூம் வச்சோம் அப்படின்னா நம்மளால வந்து வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நான் பேசுறது வந்து கரெக்டாக அவங்களுக்கு கன்வே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் விட்டு விட்டு கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்வரான்மெண்டல் நாய்ஸ் வந்து லைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவங்க பேசுகிற எனக்கு கரெக்டாகவே கேட்குது. நான் பேசுகிற மட்டும் சின்ன ப்ராப்ளம் இருக்குது.
ஸோ கால் குவாலிட்டி ஓரளவுக்கு மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது 2 கலர் வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற 2 கலர் வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓவராலா இந்த டிடபிள்யூஎஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. இதே பிரைஸ் செக்மெண்ட்ல விங்ஸ் ஃப்ளோபட்ஸ் 335 அப்படிங்கிற டிடபிள்யூஎஸோட அன்பாக்சிங் ரிவ்யூ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மேல கால்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ 335க்கும் 330க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா பேட்டரி லைஃப் மட்டும் தான் லைட்டா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுல 40 ஹவர்ஸ் இல்ல 50 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப்காக நீங்க ஒரு டிடபிள்யூஎஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா விங்ஸ் ஃப்ளோபட்ஸ் 300 ட்ரை பண்ணுங்க. ஒரு நார்மலான பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு டிடபிள்யூஎஸ் ட்ரை பண்ணணும், சவுண்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த டிடபிள்யூஎஸ் ட்ரை பண்ணுங்க. இந்த டிடபிள்யூஎஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட அவருடைய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல தெரிய வரும். டெக்கை தவிர வேற எது மாதிரி கண்டென்ட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.